கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அவரே நம்முடைய துணையும் அடைக்கலமுமானவர். சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் பயப்படவே வேண்டாம். அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் பேசுகிறவர், அவர் நடத்துகிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே, எங்கள் அப்பா வீட்டில் மச்சுப்பாவின் அந்த கட்டைகள், 2 கட்டைகளுக்கு இடையிலே ரிவெட் போட்டு ஒரு பெரிய மின்விளக்கு தொங்கும் ஒரு அறையில். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் ஒரு குருவி ஜன்னல் வழியாக பறந்து வந்து அந்த அந்த ரிவெட்டுக்கும் மேலே இருக்கிற உத்தரத்துக்கும் இடையிலே வைக்கோல் கொண்டு வரும், தேங்காய் நார் கொண்டு வரும். ஒவ்வொன்றே பார்த்தவுடன் எனக்கு கோபம் வரும். எனக்கு தெரியும் அதுக்கு கூடு வைக்க போகிறது என்று. அது கீழே குப்பையை போடும், ஜன்னலை அடைப்பேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அடைக்கலான்னு குருவி. அது அடைக்கலம் தேடி நம்மிடத்தில் வருகிறது. வேற ஒன்றுக்கு இல்லை, கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும். அப்புறம் குஞ்சை கூட்டிகிட்டு போயிடும், நம்மளை தொந்தரவு பண்ணாது, அதை ஒன்றும் செய்யாதே என்பார்கள். எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். அழுக்கு பண்ணுதுமா அப்படின்னு சொன்னால் சுத்தம் பண்ணு அப்படிம்பார்கள். சில நாட்களில் நான் பழகி போனேன். அந்த இடத்துல உட்கார்ந்து அரிசியை சுத்தம் செய்து கொண்டு இருப்பேன். இந்த அடைக்கலான் குருவி என்ன செய்யும் தெரியுமா? மெதுவாக கீழே பார்த்து விட்டு இறங்கி வந்து தத்தி நடந்து வரும், கிட்ட வரும். தைரியம் அதற்கு. இப்பொழுது அதுக்கு நல்லா புரியுது பாருங்க, நம்ம அதை செய்ய மாட்டோம்னு. அது கிட்ட வந்து கீழே போடுகிற அழுக்கு அரிசிகளை சாப்பிட்டு விட்டு தூக்கி கொண்டு போகும் குஞ்சு பொரித்த பிறகு நானும் பழகிவிட்டேன். அதற்கு சில அரிசிகளை போடுவேன். இப்படித்தான் நம் தேவன் தத்தி அவரிடத்தில் மெதுவாய் போகும் பொழுது, கிட்ட போகும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம் வரும்? இவர் நம்மை புறம்பே தள்ள மாட்டார், இவர் அடிக்க மாட்டார், ஜன்னல் வெளியே போ என்று சொல்ல மாட்டார், என்னை விட்டு தூரம் போ என்று சொல்ல மாட்டார். இவர் என்னை போஷிப்பார், என்னை ஆதரிப்பார், அவர் என் அடைக்கலாம். இதைத்தான் சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் உணர்ந்தபடினாலே அவர் கூடவே இருந்து என்னை காப்பாற்றுகிறார். அவர் எனக்கு இடம் தருகிறார், குஞ்சு பறிப்பதற்கு இடம் தருகிறார். அதைத்தான் அது புரிந்து கொண்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில அவர் கிட்ட போக நாம் அவரை புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, அவர் எப்படி அமைதியாய் அன்பாய் நம்மை அணைத்து நடத்தி நம்மை போஷிக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதங்களின் புத்தகம் 21 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆபத்து நாளிலே அவருடைய நாமம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறிவிடுகிறது. கஷ்ட நாட்களிலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று தானே அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே செய்வார், நம்மோடு கூட நடப்பார். பிரியமானவர்களே, இந்த அடைக்கலான் குருவியை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சகோதரியுடைய ஞாபகம் வரும். கூட்டத்துக்கு வருவார்கள், முதல் ஆளாக வருவார்கள், முதல் வரிசையிலே முதல் ஆசனத்திலே உட்கார்வார்கள். யாரும் பேச மாட்டார்கள். அனாவசியமான பேச்சு பழக்கம் ஒன்றும் கிடையாது. சில நாட்கள் கழித்து தான் நானே அவர்களை குறித்து அறிந்து கொண்டேன். தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவருடைய மன ஆறுதலுக்காக அவருடைய தகப்பனை அனுமதித்தபடினால் கூட்டத்திற்கு வருவார்கள். இந்த ஒரு கூட்டத்திற்கு தான் வருவார்கள். பிறகு மெதுவாக சபைக்கு போக ஆரம்பித்தார்கள். தேவனுக்குள் வளர ஆரம்பித்தார்கள். தேவனுக்குள் அவர்கள் வளர அந்த நாட்களிலே பாடுகள் வராமல் இல்லை. தகப்பன் மரித்து போனார், அதை தொடர்ந்து தாயாரும் மரித்து போனார்கள். ஒரே ஒரு சகோதரன் உண்டு. அவர் அன்பாயானால் அந்த சகோதரியை பார்த்து எனக்கு சற்று வேதனையாக கலக்கமாக இருந்தது கூட உண்டு. அவரை அன்பாய் நடத்தி அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கர்த்தருக்குள் அவர்கள் தத்தி வளர நெருங்க அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதிகளை நான் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் அறியாத இடத்தில் திருமணம் நடந்தாலும் கூட வேதம் வாசிக்க அனுமதி கிடைத்தது, செய்தி பார்க்க அனுமதி கிடைத்தது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க அனுமதி கிடைத்தது. இப்பொழுது கணவரை கூட சேர்ந்து ஜெபிக்கிற அளவிற்கு அந்த இடத்தை அவர்கள், தன்னுடைய வீட்டை அவர்கள் மாற்ற தேவன்
அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். தேவன் அவர்களுக்கு அடைக்கலமும் அநாதி இரட்சகருமாய் கூடவே இருந்து அவர்களை நடத்துகிறார். பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பு கணவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. கவர்மெண்ட் அரசு வேலையில் இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவரை தத்தி தத்தி நெருங்கி சேர சேர. அப்படித்தான் ரூத் என்ன பண்ணாங்க, அவங்க மாமியாருக்கு பின்னாடி தத்தி தத்தி நடந்து வந்தாங்க பெத்லகேமுக்கு. ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்து கொள்ளட்டும், பெத்லகேமை நான் அறிந்து கொள்ளட்டும், அவருடைய ஆலயத்தை நான் பார்க்கட்டும் தானே இந்த சபிக்கப்பட்ட குடும்பம், சபிக்கப்பட்ட சந்ததி, மோவாபிய சந்ததி, மோவாபிய பெண் தத்தி தத்தி இங்கு ஓடி வந்து சேர்ந்தார்கள். போவாஸ் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்றார். அப்படியே நிறைவான பலன் அந்த வம்சாவளியிலே தான் இயேசு தோன்றினார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். தேவனை நெருங்கி சேர 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 அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாகிறார். உயர்ந்த அடைக்கலம். அவர் ஒரு நாள் நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறவர் அல்ல, அவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் அந்த சகோதரி உயர்த்தப்பட்டார்கள். இன்னும் ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்த்தேன். அந்த குடும்பம் தேவனுக்குள் திட்டமானதாய் தேவனை பிடித்து கொண்டு எதற்கெடுத்தாலும் தேவனிடத்தில் ஜெபித்து அந்த அந்த மகளுடைய தாய் 24 மணி நேரம் முடியவில்லை என்றாலும் வேதம் வாசிப்பார்கள். வேதம் வாசிப்பது என்றால் சும்மா அர்த்தமில்லாமல் அல்ல. அவருடைய கண்கள் காணும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் அவர்களோடு பேசுவதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அந்த சகோதரருடைய மகளுக்கு வந்த பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் கலங்காமல் தேவனை பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய படிப்பிலே, உயர் படிப்பிலே அவர்கள் வைக்க வேண்டிய நாட்களிலே அந்த காரியத்தை செய்து முடித்து வைக்க விடாமல் யார் யாரெல்லாம் தடுத்து நின்றார்களோ, இவர்கள் சொன்னார்கள் இந்த மாதம் கடைசிக்குள் வைக்க வேண்டும், போன மாதம். ஆனால் ஒரே தடை பாருங்கள், செய்ய விட மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் யார் யார் தடை செய்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தூக்கி எறிந்தார். அழகாக குறித்த நாளுக்கு முந்தின நாள் முன்பாகவே, ஒரு நாள் முன்பாகவே அவர்களால் தன்னுடைய காரியத்தை முடித்து வைக்க முடிந்தது. தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மோடு கூட இருந்து அவரை நம்பும் பொழுது, அவருடைய அந்த சிறகுகளுக்கு அடியிலே ஓடி ஒழித்து கொள்ளும் பொழுது, பயமா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். பிரியமானவர்களே, அவர் அந்த யுத்தத்தை நடப்பித்தார். எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. ஒரு அந்த ஸ்திரீயை, பாவியான ஸ்திரீயை ஆண்டவருக்கு முன்னாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இவள் பாவத்தில் பிடிபட்டாள் என்று சொல்லி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது தேவனுடைய அனந்த ஞானம் அங்கே விளங்கி அவளை விடுதலை செய்கிறது. பாவம் இல்லாதவன் கல்லறியட்டும் என்று சொன்ன பொழுது ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மௌனமாக அங்கு ஒரே வார்த்தையில் இவர் யுத்தத்தை நடப்பித்து முடிக்கிறார். அப்படித்தான் இங்கும் யுத்தம் நடந்தது. பேதுரு வீட்டிலே பந்தி இருக்கிறார். ஒரு பாவியான ஸ்திரீ, ஒன்றுமே தெரியாதவள், உலகத்தாரால் வெறுக்கப்பட்டவள், தேவனை பற்றி எப்படி கேள்விப்பட்டாளோ. இவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார், இவர் வேதனைப்படுத்த மாட்டார், வேதனை நிறைந்த சொற்களை சொல்ல மாட்டார். அவரிடத்தில் போனால் ஆறுதல் கிடைக்கும், அவரிடத்தில் போனால் சந்தோஷம் கிடைக்கும். ஓடி வந்து பாதத்தில் விழுகிறார். எல்லாரும் பேசுறாங்க. அவரை விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தவனும் மனசுக்குள்ள திட்டுறான், யாரு வந்து இங்க வந்து விடுறாளேன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை விட நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை, அவள் கண்ணீரால் என் பாதத்தை கழுவி தலைமையினால் துடைக்கிறாள். உலகத்திற்கு அறிக்கை செய்கிறார், அந்த ஊருக்கு அறிக்கை செய்கிறார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். எங்கே அவள் அடைக்கலம் தேடிக்கூட வரவில்லை. ஏதாவது செய்வார், அவர் என்னை வெளியே தள்ள மாட்டார் என்ற ஒரே நம்பிக்கையோடு அந்த இரக்கமுள்ள அடைக்கலம், அவர் இரக்கம் நிறைந்த அடைக்கலம். அவர் அப்படியே அந்த தேவ பிரசன்னம் அவளுடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, அவளுக்கு அடைக்கலமாக, அவள் நிச்சயமாக அவளுடைய வாழ்க்கை மாறியிருக்கும். அவள் தைரியமாக ஊருக்குள் நடமாட முடியும், அவள் தைரியமாக எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும். அப்படி அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். அப்படித்தான் தேவன் தம்முடைய ஞானத்தினாலும் தம்முடைய பிரசன்னத்தினாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னம் விளங்குகிறது, அவருடைய ஞானம் அந்த இடத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை. அப்படித்தான் அந்த சகோதரருடைய சப்மிஷனுக்கு விரோதமாய் நின்றவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அவருடைய ஞானம் அங்கே செயல்படுகிறது. அவருடைய தேவ பிரசன்னமும் அந்த ஞானமும் சேர்ந்து நாம் எப்பொழுது அந்த பிரசன்னத்திற்குள்ளாய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுது அந்த ஞானத்தை நம்புகிறோமோ, அவரே ஞானம் என்று சொல்லி கொலோசையர் 2:3 வாசிக்கிறோம் அல்லவா? ஞானமும் அறிவும் அவருக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது சமாதானத்தை கொண்டு வருகிறது. அதை நம்பும் பொழுது அந்த வேற அங்க ஓடி இங்க ஓடி மனுஷன் காலை பிடிச்சி
கொஞ்சம் சம்திங் கொடுத்தாவது ஏதாவது சாதிச்சிட முடியுமா? இல்லை இல்லை. தேவனிடத்தில் ஓடி ஒழிந்து கொள்ளும் பொழுது, அந்த செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாக வரும் பொழுது நமக்கு நிறைவான பலன் உண்டு. பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவர் அவர் போனார் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு. எங்கே போனார்? பிரேத கல்லறை இருக்கிற இடத்திற்கு கெதரேனர் நாட்டிலே போய் அக்கறையில் இறங்குகிறார். பிரேத கல்லறைகளால் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல பைத்தியம் பிடித்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் 2 பேர். உமக்கும் எங்களுக்கு என்ன ஏன் இங்கே வந்தன்னு திட்டுறாங்க. அப்படி யாரும் அங்கே கிட்ட போகவே மாட்டாங்க. அவர்கள் கல்லுகளால் தங்களுடைய உடம்பையே கீறி கொள்ளுகிறவர்கள், காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், கற்களை வீசுவார்கள். யாரும் போகாத இடத்திற்கு தேவன் போகிறார், அடைக்கலமாக மாறுகிறார். அவர்களோடு பேசி அவர்களிடமிருந்த பிசாசுகளை வெளியே துரத்தும் பொழுது அவன் சட்டை போட்டுக்கிட்டு வந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா சந்தோஷம், சமாதானம் அவனை நிரப்புகிறது. அந்த அடைக்கலத்தில் வந்து பாதத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்கிறான். அவர் அவனை ஊழியனாக மாற்றி தெக்கப்போலி கிராமத்திற்கு அனுப்புகிறார். நீ அங்கே போய் சொல்லி என்னை பற்றி அறிவி, உனக்கு நடந்ததையெல்லாம் அறிவி என்று சொல்லி அனுப்புகிறார். அடைக்கலம், அந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலம், வாழ்வை மாற்றும். பிரியமானவர்களை, எப்பொழுது அவரிடத்தில் ஓடுகிறோமோ, எப்பொழுது ஒளிந்து கொள்ளுகிறோமோ, கர்த்தர் அடைக்கலமாக மாறுகிறார். பிசாசின் மேல் அதிகாரம் உடையவர் ஆண்டவர் கொல்கதா மேட்டிலே கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் ஜெயித்தவர். பிசாசின் தலையை நசுக்கியவர் அவர். அந்த வல்லமையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஒருவரும் போக முடியாத பிரேத கல்லறையின் மத்தியிலே கிரியை செய்கிற தேவன். அப்படி இன்றைக்கு இருக்கிற குடும்பங்களிலே கிரியை செய்ய மாட்டாரா? பிள்ளைகள் எவ்வளவு விரோதித்து நிற்கிறார்கள். படித்த குடும்பங்கள், படிக்கிற பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியலைன்னு மட்டும் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லை. பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்டு, அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு அவர்கள் அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய கரத்தில் குடும்பத்தை ஒப்படைப்போம். அவர் நிச்சயமாக அவர் அடைக்கலமாக மாறுவார். அவங்களுக்கு தெரியாது, அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது அறிந்த பிள்ளைகளை, அறிந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. அவர் கரத்திலே அடைக்கலமாய் கொடுக்கும் பொழுது அந்த கல்வாரியின் ரத்தம் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கும். அவர் அப்படிப்பட்ட குடும்பங்கள் எங்கிருந்தாலும் சரி, பிசாசின் பிடியிலே அகப்பட்டு உடைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எங்கிருந்தாலும் சரி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சமாதானம் இல்லாதபடிக்கு கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் எங்கிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தில் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குடும்பங்களிலே சமாதானம் இறங்கும்படியாய், தேவன் அவர்களுக்கு அடைக்கலமாய் மாறும்படியாய், தேவன் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறும்படியாய், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கர்த்தாவே எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீரே எங்களுடைய தகப்பனை, கோட்டையும் துருகமும் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆபத்து காலத்தில் எங்கள் துணையாய் இருக்கிறீர் ராஜா. உங்களுடைய கரத்திலே இப்படிப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிரியை தகப்பனே விசேஷமாக அந்தகார சக்திகளால் அலைக்கழிக்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக, கணவனை மனைவியும் பிரித்து வேடிக்கை பார்க்கிற குடும்பத்திலே இறங்குவதாக, தகப்பனை பிள்ளைகளை சீரழிக்கிற குடும்பங்களிலே இறங்குவதாக, வீட்டிற்குள் உலாவி ஒவ்வொரு காரியத்தையும் உடைக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக, ஆண்டவரே வெளியேறுவதாக. அந்தகார சக்திகளின் கண்கள் குடும்பங்களை விட்டு அப்புறப்படுவதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானமும் அறிவுமாக என் தேவனே இறங்கி வந்து அடைக்கலமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அவர்கள் மேல் வைத்து உம்முடைய யுத்தத்தை நீர் நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.